மது குடித்து போதைகளை இருக்கிறானோ, போதையில இருந்து அல்லாஹ்விடத்திலே அந்த மது குடித்ததற்காக தௌபா செய்யவில்லையோ, அவருடைய 40 நாட்களுடைய தொழுகை அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கவே படாது. இன்னைக்கு மது குடிப்பவர்கள் தொழுகிறதே கிடையாது. எப்படி கேட்ட என்ன தெரியுமா சொல்றாங்க? அதுதான் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாத, ஏன் தொழுகணுங்கிறாங்க. இன்னைக்கு பாக்குறோம் வாலிபர்களை. சாராயம் குடிக்கிறது ஹராம் தாங்க, ஆனா எது குடிக்கிறது ஹராம் இல்லையா? பீர் குடிக்கிறது ஹராம் இல்லையா? ஏங்க சாராயம் குடிக்கிறதாங்க ஹராம். அல்லாஹ் ஹம்ருன்னு தான் சொல்லியிருக்கான் குர்ஆன்ல. சிகரெட் குடிக்கிறது ஹராமா? எங்கேயாவது குர்ஆன் ஹதீஸ்ல சிகரெட் குடிக்கிறது ஹராம்னு வசனம் குர்ஆன் ஆயத்து அறியறதா இருக்கா? இருந்தா கொண்டு வாங்க பாப்போம். உடனே இன்னைக்கே விட்டுறேன். ஏங்க சிகரெட் குடிக்கிறது கூட ஏதோ தப்பு தாங்க. பான் போடுறது என்னங்க தப்பு இருக்கு? ஏங்க சிகரெட் குடிக்கிறது தப்பு தாங்க, ஹம்ரு குடிக்கிறதும் தப்பு தாங்க. குக்கா போட்டுக்கலாம், அப்பதாங்க செரிக்குது உடம்புல. லா இலாஹ இல்லல்லாஹ். இல்லை இல்லை, அல்லாஹ்வுடைய தூதர் ஹம்ருக்கு விளக்கம் சொன்னார்கள். குல்லு ஷராபின் அஸ்கர ஃபஹுவ ஹராம். எந்த ஒரு குடிபானத்திலே மயக்கம் இருக்கிறதோ, மஹாமரல் அகுல் வஹுவ ஹம்ருன், எது மூளையை மயக்கடிக்கிறதோ அதுவெல்லாம் ஹம்ரை சேரும். சிகரெட் குடிக்கிறது ஹம்ருதான், சிகரெட் குடிக்கிறது ஹம்ருதான், பான் போடுவது ஹம்ருதான். வேற என்ன இருக்கு? குக்கா வேற. லா இலாஹ இல்லல்லாஹ். எண்ணிக்கொண்டே போகுங்கள். எதுவெல்லாம் போதை தருகிறதோ, எதுவெல்லாம் மூளையை மயக்கடிக்கிறதோ அதை குடிப்பது ஹம்ரு. நரக நெருப்பின் ஜலத்தை அவன் குடித்துக் கொண்டிருக்கிறான். நரக நெருப்பை சுவை